வீடியோவில் நம்ம நிறம் மாறாமல் சிறுகீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிறுகீரைங்கிறது மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி சுத்தம் செஞ்சு வச்ச கீரை நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்டு இல்லாமல் இலையை மட்டும் எடுத்த கீரையை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம். நான் கீரை வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணிக்குள்ளார பச்சை மிளகாயை போட்டுரும். இது ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பச்சை மிளகாய் கொதித்து வெந்துட்டுருக்கு. இதுக்குள்ளார நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரை, நான் ஒரு 2 கட்டு கீரை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். கீரையை போட்ட உடனே இதை அப்படியே திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நம்ம பண்ணணும். இது எல்லாமே ஒரு நிமிஷம் தான். போட்ட உடனே இந்த கீரை வேக ஆரம்பிச்சிடும். உடனே நீங்கள் அதைய ஃபுல்லாக இப்படி திருப்பி விடணும். மூடி வைக்கக்கூடாது. மெயின் அதுதான், மூடி வைக்கக்கூடாது. அப்படியே தட்டி விடுங்க. எல்லா சைடும் இந்த கீரை வேகட்டும். இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு. இது ஒரு 25 செகண்ட் 30 செகண்ட் ஒரு சைடு வச்சா போதும். அடுத்தது திருப்பி விட்டு ஒரு 25 செகண்ட், அவ்வளோதான். இந்த கீரை எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு வானலி வச்சு சூடான உடனே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போடுறோம். முழுசாக போட்டுக்கலாம், கட் பண்ண தேவையில்லை. இந்த வெங்காயமும் நிறையெல்லாம் வதங்க வேண்டாம். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அதை நீங்கள் சும்மா அதை வதக்கினா போதும். ரொம்பலாம் அதை வதங்க வேண்டியதில்லை. பச்சையாகவே நீங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக. ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கீரைக்குள்ளார நம்ம வதக்கி விட்ட வெங்காயத்தை அப்படி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலவையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு 20 செகண்டில் சூப்பராக ஒரு நல்ல ஒரு பச்சை கலர் கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. நிறம் மாறாத பச்சை நிறத்தில் இருக்கிற சிறுகீரை கடைசல் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதை மண்பானையில் வேக வச்சு மத்து வச்சு கடைஞ்சி செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயும் மண்பானை இருக்காதேங்கிறதுனால நான் ஒரு சாதாரண பாத்திரத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.